பார்க்க பளபளன்னு இருக்கிற இந்த மேக்ஸி ட்ரெஸ் வெறும் 3500 சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? உண்மைதான். இதில் ஒன்று கூட ஜம்கி கிடையாது. எல்லாமே பியூர் ஒயிட் ஸ்டோன்ஸ். வெறும் ஒயிட் ஸ்டோன்ஸ்னால மேட் பண்ணதான் இந்த லாவெண்டர் கலர் மேக்ஸி ட்ரெஸ். இதோட ஆக்சுவல் ரேட் பார்த்தீங்கன்னா 10,000 ஆர் 50,000க்குள்ளே உள்ள ஒரு ட்ரெஸ் தான் இது. பட் இதை நான் 3500க்குன்னு எப்படி வாங்கினேன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்ல லாவெண்டர் கலரில் இவ்வளோ ஒயிட் ஸ்டோன் வச்ச இந்த ஒரு ட்ரெஸ் வந்து நான் ஆடி தள்ளுபடியில் வாங்கினேன். ஆக்சுவலாக இது வந்து ஃபெஸ்டிவல் டைத்தில் வந்த ட்ரெஸ். இது வந்து மேக்ஸி கிடையாது, ஒரு லெஹங்கா தான். நான் இதை மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதோட ஹேண்ட்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலி இந்த கலருக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸை நான் சூஸ் பண்ணேன். ஃபெஸ்டிவல் டைத்தில் வந்த இந்த ட்ரெஸ் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வந்த இந்த ட்ரெஸ்ஸை 1 இயருக்கு முன்னாடியே வந்ததுனால இதை அப்புறம் வர ஆடி தள்ளுபடிக்கு இதை வந்து இதோட ரேட்டை பாதிக்கு பாதி மினிமைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு ரொம்ப லக்கிலியாக கிடச்சிருது. ஸோ நம்ம இந்த டயத்தில் வந்து நிறைய பேர் அந்த டைம், அதாவது இந்த டயத்தில் என்னென்ன ட்ரெஸ் வந்திருக்கோ அதை தான் பார்ப்பாங்க தவிர்த்து இதை போன வாட்டி வந்த ட்ரெஸ்ஸை பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்கு நம்ம இந்த மாதிரி கேட்டோம்னா முன்னாடி உள்ள ஸ்டாக்கான ட்ரெஸ்ஸை நம்மளுக்கு இந்த மாதிரி குறைவான ரேட்டுக்கு விற்பாங்க. ஸோ நீங்கள் லெஹங்கா இந்த மாதிரி மேக்ஸி இந்த மாதிரி நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே எடுத்து கட்டுவாங்க. நானும் நிறைய ரிசப்ஷனில் உள்ள பொண்ணுங்க போல ட்ரெஸ்ஸே வந்து 25,000 15,000 சொல்லி நான் பார்த்து கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் இவ்வளோ காஸ்ட்லியாக இவ்வளோ அழகாக லுக் கொடுக்குற இந்த ட்ரெஸ் வெறும் நான் 3500 தான் வாங்கினேன். ஸோ அந்த டயத்தில் வந்து எனக்கு ரொம்ப லக்லியாக அமைஞ்சிச்சு. ஸோ வந்து இது ஆனந்தத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி ரேட்டை மினிமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணுறது நான் ராம்நாட்டிலே வந்து ஆனந்தத்தில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து நீங்கள் வேணால் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டயத்தில் அந்த ராம்நாட்டில் உள்ள பீப்புள்ஸ் வந்து நீங்கள் ஆனந்தத்தில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் எடுத்து காட்டுவாங்க. ஸோ முன்னாடி வந்த ட்ரெஸ்ஸை வந்து இப்போ வந்து உங்களுக்கு கம்மியான விலைக்கு தருவாங்க. ஸோ வந்து செமி ஸ்டிச்சாக தான் தருவாங்க. இது வந்து லெஹங்கா டைப்பு தான். ஸோ நம்ம தான் மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். லெஹங்கா செமி ஸ்டிச்சில் உள்ள அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் கரெக்டான உங்கள் அளவில் பார்த்து நீங்கள் தைச்சிக்கலாம். ஸோ வந்து இதில் தேன் கலரு இந்த மாதிரி ப்ரைடு ரெட் கலரில் இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த கலர் தான் வந்து காமாக பிடிச்சிருந்துச்சி. ஒரு காமன் க்யூட்டான கலராக இருந்துச்சு. ஸோ நான் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோடய ஃபேவரட் கலரும் கூட. ஸோ வந்து இதோட டிசைன்ஸு இதோட ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இது 10,000 5,000 ட்ரெஸ்ஸோட மதிப்பு தான். பட் 3,000 கிடைச்சது ரொம்பவே அதிசயமான விஷயம். நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து அடிக்கடி வேர் பண்ண மாட்டோம். எப்போயாவது தானே வேர் பண்ணுவோம். இது வந்து பீரோவில் பூட்டி கிடக்கிற ட்ரெஸ் தான் சொல்ல போனால். ஸோ இந்த மாதிரி பழைய ஸ்டாக் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா அதுவும் சேஃபாக தானே இருக்குது. யாரும் போட்டது கிடையாதுல்ல. ஸோ வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நீங்கள் இந்த மாதிரி ரேட்டு கம்மியாக பழைய ஸ்டாக்கை வந்து நீங்கள் வாங்கல உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸ்டாப் நல்லா ரிச் லுக்காக தான் இருக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ இதனால் ஒன்றும் ட்ரெஸ்ஸுக்குள்ள எந்த ப்ராப்ளம்லாம் வராது பழைய ஸ்டாக்னால. ஸோ வந்து நம்ம ஏற்கனவே இதை வந்து சேஃபாக போட்டு வச்சதுலேருந்து ரேட் கம்மியாக வாங்குகிறோம். ஸோ இது வந்து அந்த டயத்தில் நிறையா சேல்ஸ் ஆனனால இது விற்க முடியாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் ரேட் கம்மி. அதோட லொக்கேஷனை நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ராம்நாட்டில் இருக்குது. ஸோ நீங்களும் வேறு மாதிரி கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து கம்மி விலைக்கு வாங்கலாம்.